குட் மார்னிங். இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜிஓசி பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கு ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் கார்பனயன் என்னென்னு கேட்டிருக்காங்க. கார்பனயன் என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் கார்பனயன் அப்படின்னா என்ன இருக்கும். கார்பனயனா கார்பன் கேட்டையன். கார்பன் மேலே மைனஸ் இருந்தால் கார்பனையா. இது கார்பன் ப்ளஸ் சார்ஜ்னா கார்போகேட்டையான். இது ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா. ஸோ கார்பனையா கார்போகேட்டையான் அண்டு ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ கார்பனையான்னு கேட்கும்போது அது பேஸ் கரெக்டாக இருந்துச்சு. பேஸ் எல்லாம் பேஸ்னால் சொல்லுவோம். ஆசிட் அப்படின்னா ஈக்குவல் டு பாசிட்டிவ் சார்ஜ். பேஸ் அப்படின்னா என்னது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ கார்பனைன் இஸ் எ பேஸ். அது நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபைல் என்னது நியூக்ளியோஃபைல் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் சார்ஜ். அப்போ கார்பனைன்னா பேஸ் அண்டு நியூக்ளியோஃபைல். ஆப்ஷன் சி. அடுத்து எலக்ட்ரோஃபைல். அடுத்த கொஸ்டின் எலக்ட்ரோஃபைல் கேட்குறாங்க. எலக்ட்ரோஃபைல் என்னது. எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா ஒரு குரூப் மேலே ஒரு ஸ்பீசிஸ் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது எலக்ட்ரோஃபைல். ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் அதுவும் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ஆட்டமோட ஒரு மாலிகுலரோட சென்ட்ரல் ஆட்டமில் அவுட்டர்மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் இருந்தது. எக்ஸாம்பிளாக என்ன சொல்ல கொடுத்துக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். BF3யில் சென்ட்ரல் ஆட்டம் என்னது பி. இதோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அளவு அப்படின்னா அதாவது இதோட அட்டாமிக் நம்பர் 5. ஸோ எலக்ட்ரான் 5 தான். ஸோ கேல 2 எலக்ட்ரான், எல்ல 3 எலக்ட்ரான். இந்த அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கிற இந்த 3 எலக்ட்ரான் எங்கே போயிடும். பாண்டில் போயிடும். அதாவது பி, எஃப். ஸோ இந்த எல் அப்படின்ற இந்த ஆர்பிட் அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் எங்கே போயிடும். பாண்டில் போயிடும். பாண்டில் எலக்ட்ரான் மாறிடும். அப்போ இந்த அவுட்டர்மோஸ்ட் செல் எப்படி இருக்கும். எம்டியாக இருக்கும். ஸோ எம்டியாக இருக்குமா. ஸோ இதான அது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் என்ன அவுட்டர்மோஸ்ட் செல் என்ன செல் ஆர் ஆர்பிட். இதானது அப்படின்னா என்னது எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலோ அல்ல அந்த ஸ்பீசிஸோட சென்ட்ரல் ஆட்டம்கிட்ட அல்லது ஸ்பீசிஸோட அவுட்டர்மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ அது என்னது எலக்ட்ரோஃபைல். அப்படி பார்க்கும்போது H2O. இப்போ H2O அப்படின்னா இதோட சென்ட்ரல் என்னது O. ஓக்கு அட்டாமிக் நம்பர் என்னது 8. சரியா. இப்போ 2,6 கேல 2 கே ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். எல்லா ஆர்பிட்டில் 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ அவுட்டர்மோஸ்ட் செல்லுனது 6 இருக்குது. ஓ வந்து எத்தனை ஆட்டமோட பாண்டாக இருக்குது. 2 ஆட்டம் OH அண்டு OH. அப்போ 6 ஆட்டமில் 6 எலக்ட்ரானில் 2 மட்டும் இங்கே போயிடும். பாண்டில் போயிடும். மிச்சத்தில் இருக்குது 4 எலக்ட்ரான் இருக்கா. 4 எலக்ட்ரான் எப்படி இருக்கும். லோன் பேராக எக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் ஆஃப் லோன் பேர் இருந்தால் அதுக்குன்னு பேர் நியூக்ளியோஃபைல். சரியா. இது அடுத்த எக்ஸாம்பிள் BF3 நம்ம பார்த்த மாதிரி எதனா அதை வந்து நியூக்ளியோஃபைல் தான். ஏன்னா இங்கே பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பியோட அவுட்டர்மோஸ்டில் இருக்க எல்லாமே எங்கே போயிடும். பாண்டில் போயிடும். அதாவது பாண்டு எலக்ட்ரானாக போயிடும். ஸோ அங்கே எலக்ட்ரான் இருக்காது. ஸோ அதனால் அது என்னது எலக்ட்ரோஃபைல். சரியா. அப்போ BF3 அதுக்கு இந்த ஆப்ஷன் பார்ப்போம். NH3 பார்க்கும்போது இன்னொரு அட்டமிக் என்னது 5 வெளிப்பிக்கலாம். கேல 2 எலக்ட்ரான் எல்ல சரி அட்டமிக் 7 கேல 2 எல்ல 5. அப்போ என்ன எத்தனை ஆட்டம் பாண்டாக இருக்குது. 3 ஆட்டம் H அண்டு H. அப்போ அதாவது அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது 5. அந்த 5ல் 3 எங்கே போயிடும். பாண்டில் போயிடும். மிச்சம் 2 எப்படி இருக்கும். லோன் பேர் ஆகும். அப்போ லோன் பேர் எலக்ட்ரான் இருந்தால் அது என்னது நியூக்ளியோஃபைல். ஓகேவா. அடுத்தது AlCl3 என்ன அப்படின்னா அலுமினியம் ட்ரைக்ளோரைடு. அதோட
அவுட்டர்மோஸ்ட் AlCl3 ஓகேவா. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா அந்த அவுட்டர்மோஸ்ட் செல்லு அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வச்சு பார்க்கும்போது ஏஎலோட அவுட்டர்மோஸ்ட் செல்லோட 3 ஓகேவா. ஸோ 3ன்னு பார்க்கும்போது ஏஎல் வந்து அலுமினியம் வந்து 3 சிகளோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அவுட்டர்மோஸ்ட் செல் இருக்கிற எல்லா எலக்ட்ரான் எங்கே போயிடும், பாண்டில் போயிடும். இங்கே ஒரு இங்கே பாண்டில் போயிடும். அப்போ என்ன இருக்காது, அவுட்டர்மோஸ்ட் செல் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் ஆன்சர். என்னது இது வந்து எலக்ட்ரோஃபைல். அது லாஸ்ட் ஆப்ஷன் என்னது C2H5 N+2. இங்கே N+2 N இருக்குங்க. இப்போ பார்த்தோம்ல எண்ணில் எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கு. அதாவது இந்த மாதிரி, அதாவது லைக் C H இதான் C2H5 அண்டு NHH. இந்த எண்ணோட 1 2 3 குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது லோன் பேராக இருக்கும். லோன் பேர் வந்து அது என்னது, பேஸ் ஆர் நியூக்ளியோஃபைல். ஸோ இங்கே வந்து என்ன ஆன்சர், அப்போ என்னது ஆன்சர் C இஸ் அ எலக்ட்ரோஃபைல். ஓகேவா. அடுத்து என்ன கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பீசிஸ் ஹேஸ் அ பிரமிடல் ஷேப். ஓகேவா. பிரமிடல் ஷேப்னு பார்க்கும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் வெயிட் ஒரு மினிட். பிரமிடல் ஷேப். ஸோ பிரமிடல் ஷேப்னு பார்க்கும்போது லைக் இது மாதிரி இருக்கும் அப்படின்னா this is a pyramid shape. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கலாம் 4 பாண்ட்ஸ் இருக்கும். 4 பாண்ட்ஸ் இருந்தால் அது வந்து லைக் பிரமிட் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், இது எக்ஸாம்பிள், இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா N+3 H அண்டு 2 லோன் பேர். இதான் இந்த பிரமிட் ஷேப். ஸோ இது வச்சு பார்க்கும்போது கார்பனையான் இருக்குல்ல, கார்பனையான் திஸ் இஸ் அ பிரமிட் ஷேப். ஏன்னா C H அந்த லோன் பேர். இது அந்த CH3 லோன் பேர் என்ன அப்படின்னா அந்த மைனஸ். ஓகேவா. சைக்கிள் எடுத்து 4th கொஸ்டின், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அது வந்து இங்கே வந்து எலக்ட்ரான் பேஸ் பண்ணி பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அது வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, டொனேட்டிங் எபிலிட்டி எப்படி இருக்கு, அதை பொறுத்து அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் பேஸ் எப்படி இருக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன இருக்குது, Cl NH2 அண்டு NH3 அண்டு CH3 NH2 இருக்குது. சாரி இது வராது, CH3 NH2. ஸோ NH3 CH3 NH2 Cl NH2. இதில் எதுக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி எதுக்கு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த எண்ணோட இங்கே Cl இருக்குது, இங்கே எண்ணோட H மட்டும் தான் இருக்குது, இங்கே எண்ணோட CH3 இருக்குது. இங்கே Cl என்ன குரூப்பு, எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்பு. எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்பில் என்ன அர்த்தம் அப்படின்னா அது என்ன செய்யும், எலக்ட்ரானை டொனேட் பண்ண விடாது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டொனேட் பண்ண விடாது. அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு வந்து லீஸ்ட் டொனேட்டிங் எபிலிட்டி, அதாவது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற எபிலிட்டி எதுக்கு கம்மியாக இருக்கும், இந்த Cl NH2 இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு இல்லை, இது என்னது, இது NH3 இது ரெண்டுமே பேசிக் ஸ்ட்ரென்த் தான். இதில் எதுக்கு மோர் பேசிக் அப்படின்னா இதுக்கு தேர்ட் ஒன், இது A இது B C அப்படின்னா ஆர்டர் என்னது A B C. ஏன் சிக்கு அதிகம் பார்க்கும்போது CH3 என்ன குரூப்பு, +A குரூப்பு, அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்படின்னா அது வந்து எலக்ட்ரானை எக்ஸஸ் டொனேட் பண்ணும், அதனால எண்ணில் எலக்ட்ரான் ரிச் ஆகும்போது ஈஸி எலக்ட்ரான் டொனேட் பண்ணி மோர் பேசிக்காக மாறும். ஸோ இது ஆர்டர்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் இதுதான் ஆன்சர் A. Cலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஆர்டர். அடுத்த கொஸ்டின் என்ன, கீழே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு
அதிலிருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதுக்கு வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ஒன்று H2வை ஈஸியாக அக்செப்ட் பண்ணணும், H2வை ஈஸியாக அக்செப்ட் பண்ணணும், இல்லை H2வை ஈஸியாக அக்செப்ட் பண்ணால் அதனால அசிடிக் ஸ்ட்ரென்த். அதான் இங்கே மோர் பாசிபிளாக பார்க்கணும். இங்கே அதான் கொடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது NH3 இருக்கு, NH3 இருக்கு, BH3CH இருக்கு, அடுத்து CH ட்ரிபிள் பாண்ட் CH இருக்கு, அடுத்து H2O இருக்கு. இந்த நாளில் எதுக்கு வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த நாளை பார்க்கும்போது இது என்னது NH3 நார்மலாக என்ன நேச்சர் இருக்கும், பேஸ் ஸ்ட்ரென்த். இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அப்படி அது ஆசிட்டாக இருந்தாலுமே அது என்னது வீக் ஆசிட். ஏன் அப்படின்னா என்ன இருக்கு, லோன் பேர் இருக்குது. லோன் பேர் இருக்கிறதுனால இது நாட்ட ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். ஆனால் இது ஸ்ட்ராங் பேஸு, வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இந்த மூணை பார்க்கும்போது இந்த மூணில் இது ஃபினைல் குரூப்பு, இங்கே என்ன இருக்குது, ஒரு அல்கைன் குரூப் இருக்குது. இங்கே எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது என்ன குரூப், இது என்ன அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருந்தால் அங்கே என்ன இருக்கும், அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஈஸியாக அசிடிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக ரொம்ப ஹையாக இருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருந்தால். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து அதுக்கடுத்து இப்போ இது என்ன அப்படின்னா ஃபினைல், பிஹெச்னா என்னது ஃபினைல்ன்றது என்ன குரூப் அப்படின்னா +A குரூப். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படி, இது வந்து வீக் ஆசிட். ஸோ ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது NH3 லீஸ்ட் இதுதான். அப்போ இந்த ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது எலக்ட்ரோ நெகட்டிவ். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் சார், Cl CH2COOH, Cl2 CHCOOH, Cl3 COOH. இந்த மூணில் எதுக்கு வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருந்தால் ஈஸியாக இந்த H வெளியே போகும். இங்கே 3 Cl 3 எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப், இங்கே 2 Cl 2 எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப், இங்கே ஒரே ஒரு Cl 1 எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப். அப்போ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருக்க அங்கே இருக்க H+ ஈஸியாக ரிமூவ் ஆகும். அதனால் அங்கே அசிடிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். அப்போ அசிடிக் அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவ் எபிலிட்டி அதிகமாக அசிடிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் இந்த இது. ஏன் இப்போ எக்ஸாம்பிளாக இது எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் தானே. அப்போ எப்படி வந்து இங்கே வந்து இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஃபினைல் குரூப், இதுதான் pH, இது ஃபினைலு. இதெல்லாம் எலக்ட்ரானை கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும். அப்படின்னா இங்கே வந்து எதனால H+ போகும் அப்படின்னா H+ போன பிறகு என்ன ஃபார்ம் ஆயிரும், கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆயிரும். H+ இன்கேஸ் இங்கே இருக்க அந்த PH3CHல இருக்க H+ போகும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகிறதுனால இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னா ரெசனன்ஸ் நடக்கும். ஏன்னா 3 ஃபினைல் குரூப் இருக்குது. அதாவது PH3C+ வந்து மோர் ஸ்டெபிலிட்டி, ஏன்னா டியூ டு ரெசனன்ஸ். ஸோ அதனால் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் ஆன்சர். அதாவது இது ஆன்சர். ஏன் அப்படின்னா இது வந்து இதனால வந்து ஸ்டேபிள், அதாவது மோர் அசிடிக் ஸ்ட்ரென்த்து இதனால் ஈஸியாக ஆசிட்டாக மாறுன்னு பார்க்கும்போது டியூ டு ரெசனன்ஸ். அதுக்கடுத்து இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்றனால எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த அல்கைன் குரூப்பு ஆசிட் ஆட் பண்ணுது. இங்கே அந்த ஈஸியாக H+ லாஸ் பண்ணிட்டா அது என்ன ஆயிரும், ஈஸியாக அந்த மோர் ஸ்டேபிளாக அட்டைன் பண்ணிடும். அதனால இது வந்து மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு இந்த அசிட்டிலின்.
அதுக்கடுத்து எப்பயும் போல் H2O வந்து லைக் போத் ஆசிட் ஆர் வீக் போத் ஆசிட் ஆர் பேஸ் ஆட் பண்ணும். NH3 வீக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஒவ்வொன்றுக்கு இது சொல்லிட்டேன், இது ஏன் ஆசிட் இது ஏன் ஆசிட்னு சொல்லியாச்சு. அடுத்து 6th கொஸ்டின். இன் விச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் விச் இஸ் ஹைட்ராக்சிலிக் புரோட்டான் இஸ் மோஸ்ட் அசிட்டிக். எந்த ஹைட்ராக்சிலிக், இது ஹைட்ராக்சிலிக் வச்சுருக்குல்ல, இதானது ஹைட்ராக்சிலிக் புரோட்டான். இதில் இது வந்து மோர் ஆசிட் ஆட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன், எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் இருந்தால் அது மோர் ஆசிட். அப்படி பார்க்கும்போது இங்கே எல்லாமே எஃப் தான். அதாவது இங்கே ஐ இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. கண்டிப்பாக ஐ வராது. ஈக்குனது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ. ஸோ கண்டிப்பாக ஐ வராது. அப்போ எஃப்பில் பார்க்கும்போது எந்த எஃப் நியரஸ்டாக பார்க்கணும். எந்த எஃப் நியரஸ்டாக இருக்குது? ஓஹெச்சுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் இருக்குது. அப்போ இது ரொம்ப மோர் எஃபிஷியண்ட்டாக இங்கே இருக்கிற எலக்ட்ரான் புல்படி இழுக்கும்போது இந்த பாண்ட் ஈஸியாக ரிமூவ் ஆகும். இந்த பாண்ட் வீக் ஆகி H+ ஈஸியாக ரிமூவ் ஆகும், ஃபாஸ்ட் ரிமூவ் ஆகிடும். அதனால் இது மோர் ஆசிட். அதுக்கடுத்து பார்க்கும்போது இது 2. ஏன்னா ஒரு கார்பன் இங்கே பார்க்கும்போது ஒரு கார்பன் இடையில இருக்குது, இங்கே பார்க்கும்போது 2 கார்பன் இடையில இருக்குது. அப்போ இது 3. அப்போ ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது என்னது டி அண்டு ஏ அண்டு சி, இதுதானது அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர். ஓகேவா? அடுத்து 7th கொஸ்டின். இந்த 7th கொஸ்டின் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த். எதுக்கு இது இப்போ சொன்னதான் அசிடிக் ஸ்ட்ரென்த் எதுக்கு அதிகமானு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தெரியும், CO வச்சுனா கார்பாக்சிலிக் ஆசிட், O வச்சுனா ஆல்கஹால், இது வாட்டர், இது என்னது அசிட்டிலின். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன கிடையாது அப்படின்னா அசிட்டிலின் வராது, இங்கே வராது. ஏன்னா அசிட்டிலின் இஸ் த ஆசிட் கேரக்டர், ஆசிட் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு காம்பவுண்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வராது. ஏன்னா இது இங்கே என்ன இருக்குது, ஆசிட் எங்கே இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது நான் முதல் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது இது ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். RCOS நார்மலி இது ஆசிட். ஓகேவா? அது வந்து ஈஸியாக H+ ரிமூவ் பண்ணிடும். ஸோ கார்பாக்சிலிக் குரூப் ஃபார்ம் ஆகிறதுனால அது மோர் ஆசிட் ஆட் பண்ணும். இது அஸ்டின் ஆல்சோ என்ன குரூப்பு, எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்பு. ஸோ அதனால் அது வந்து மோர் ஆசிட் ஆட் பண்ணும். H2O ஆக்ட் அஸ் both acid and base. So this also act as a base acid. அதுக்கடுத்து ROH ஆல்கஹால் குரூப். ஓகே, ஆல்கஹால் குரூப் வந்து வாட்டர் கம்பேர் பண்ணும்போது லெஸ் ஆசிட். அடுத்து 9th one. Which of them false? எது ஃபால்ஸ் கேட்குறாங்க. அதாவது -I ஆர்டரில் எது ஃபால்ஸ் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது இது கரெக்டு. ஏன்னா -I எதை போய் சொல்லுவாங்க, எலக்ட்ரான் நெகட்டிவ் எபிலிட்டி. நெகட்டிவ் குரூப் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் நெகட்டிவ் கேரக்டர் இருந்தால் அது ஆக்ட் அஸ் என்னது -I குரூப். ஸோ இந்த ஆர்டர் கரெக்ட். ஓகேவா? சைக்கு எடுத்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா இதுதான் -I, இது +I குரூப். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டர் தப்பு. ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது அப்படி ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகுதான் கரெக்ட். இது தப்பு. இது பார்க்கும்போது இதுவும் கரெக்டு. ஏன் அப்படின்னா என்ன இருக்குது, -I என்னது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, O இருக்கா, O இருக்குது. இப்போ இங்கேயும் இங்கே இருக்குது, என்ன இருக்குது, O என்ன கம்பேர் பண்ணும்போது ஓக்கு என்ன அதிகம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அதனால ஓக்கு என்ன இருக்கும், -I எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆர்டர் கரெக்ட். ஸோ இதுவும் ஃப்ரெண்ட் குரூப் ஆல்சோ -I குரூப்பு. அப்படின்னா ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்யும், இது ஈஸியாக -I எல்லாம் அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஆர்டர் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னது, இது ஆன்சர். இங்கேயே தவா சொல்லி ஃப்ரெண்ட் என்ன குரூப், -I குரூப்னால எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாம் அக்செப்ட் பண்ணதுனால இந்த CH பாண்டில் இருக்கிற இந்த பாண்டு வீக் ஆயிரும். அதனால் ஈஸியாக H வந்து H+ போயிடும். H+ ஆயிரும், ப்ளஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த ப்ளஸ்னால இந்த ஃப்ரெண்ட் குரூப் என்ன ஆகும், ரெசனேட் ஆகும். ரெசனேட் ஆகிறதுனால எப்படி என்ன ஆகுது, வந்து ஸ்டேபிள் ஆகும். ஃப்ரெண்ட் குரூப் இஸ் -I குரூப். அடுத்து ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி அப்படி என்ன அப்படின்னா, பேசிசிட்டினா என்ன அப்படின்னா எபிலிட்டி டு அட்ராக்ட் H+.
எந்த அளவுக்கு அந்த ஹெச் ப்ளஸ் அக்செப்ட் பண்ணுது, அதான் அது பேசிசிட்டி. அது அசிடிட்டி தான் எபிலிட்டி டு, அதாவது அதோட எபிலிட்டி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓவர்ஸ் மைனஸ் அக்செப்ட் பண்ண, அதாவது அசிடிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்மால் சைஸாக இருந்தால் அது வந்து மோர் பேசிசிட்டி, லார்ஜ் சைஸாக இருந்தால் அது அசிடிட்டி. அவ்வளோ. அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு தெரியும் எஃப், சிஎல், பிஆர், ஐ. ஸோ சைஸஸ் பார்க்கும்போது இது லார்ஜ் சைஸ். ஓகேவா? அப்போ எஃப் மைனஸ், சிஎல் மைனஸ், பிஆர் மைனஸ், ஐ மைனஸ். அப்போ இது லார்ஜ் சைஸ் வைஸ் பார்க்கும்போது இது சைஸு. அப்போ லார்ஜ் சைஸ்க்காக லெஸ் அசிட்டிக், லெஸ் பேசிசிட்டி. ஓகே. அப்போ என்ன ஆர்டர் வரும்? பேசிசிட்டி என்ன வரும்? எஃப் மைனஸ் கிரேட்டர் தென், சிஎல் மைனஸ் கிரேட்டர் தென், பிஆர் மைனஸ் அண்ட் ஐ மைனஸ். அப்போ என்ன ஆன்சர் வரும்? திஸ் ஆன்சர். ஸோ பேசிசிட்டினா என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு ஹெச் ப்ளஸ் அக்செப்ட் பண்ணாதது பேசிசிட்டி. அசிடிட்டி என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு OH மைனஸ் அக்செப்ட் பண்ணாதது அது வந்து அசிடிட்டி. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய நம்பர் இருக்குது, ப்ளஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி வைக்கல, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.